ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே.பி. நட்டா இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனர். தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக
வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடக்கியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3 பேரும், நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள் மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ரோஹித் கன்யானும் 25 மீட்டர் பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளிக்கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரெவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் புருஷியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ, நத்தானியல் லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருத்துஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா டியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.